இவ்ளோ நடந்து இனிமே போராடி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு விரக்தியோட இருந்தப்போ தப்பு செஞ்சவங்க கோர்ட்ல சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஏன் நம்ம வீட்டுக்கே வந்து சிரிச்சுட்டு போனாங்க. அந்த ஏளனமான சிரிப்பு என்ன மட்டும் காயப்படுத்தலங்க, அவங்களால பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களையும் காயப்படுத்தி இருக்கு. இவ்வளவு தப்பு செஞ்சும் எந்த ஒரு கவலையும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க இனிமே சிரிக்கவே கூடாது. அவங்க வாழ்க்கையில இனிமே சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னே தெரியக்கூடாது. விஜய், நீ என்ன சொல்ற? கண்டிப்பா பண்றோம் விஜய், கண்டிப்பா பண்றோம், கண்டிப்பா பண்றோம். நதி போல நீ போக வேண்டும், கல்லோடு நீ மோத ஓசை, நீ தாங்கும் காயங்கள் எல்லாமே மாறும், உன் நெஞ்சம் நிமிர்கின்ற வேளை, உன்னை புயல் கைதாக்கினால் பின்வாங்கிட வழியும் இல்லை, உன் திரைகளை நீ நீக்கினால் இனி ஒளி வர தடையும் இல்லை, உன் தோற்றமே புது மாற்றமே, தடைகளை உடை கரைகளை துடை விழும் களம் முதல் எழும் முன்ன நடை பெண்ணே. நான் கிளம்புறேன். சரியா? சரியா? மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? வந்துடுறேம்மா. சரி, அன்னைக்கு வச்சு அதே குழம்பு இன்னைக்கு வச்சிடு. சரியா? அன்னைக்கு வச்சு அதே குழம்பையே வச்சிடறேன். அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னான். ஆனா நீ வைக்கிற குழம்புக்காகவே வீட்டுக்கு வரேன். சரியா? நான் கிளம்புறேன். பாய்மா. என்னையா கூப்பிட்டீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஏன் ஆக்ஷன் பண்றீங்க? பேச மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன மௌனம் வருதமா? இல்ல உங்க குரல் நான் கேட்க கூடாதா? ஓ சாரி, உங்களால பேச வராதா? சாரிங்க, ரொம்ப சாரி. படுதா போட்டு மூடி இருந்தாலும் நல்லா தான் இருக்கா. இந்த கண்ணே போதுமே, அவளை கொல்லுதே. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அது ஒன்றும் இல்லைங்க. எப்படி உங்களுக்கு ரூட் சொல்றது, எப்படி போவீங்கன்னு யோசிக்கிறேன்.
பார்த்தா தப்பாக எதுவும் தோணலை, நல்லவர் மாதிரி தெரியுறீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப். நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, போகிற வழியில் என்னை இறக்கி விட முடியுமா? நான் ஊருக்கு புதுசு, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, எப்படி போகிறதுன்னு புரியல. இல்லை ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊர் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு, யாருமே முழுசாக நம்ப முடியல. தெரியாதவனா இருந்தாலும் என்னை நம்பி உதவி கேட்குறீங்களே, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இல்லை இல்லை, உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு, நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி உக்காருங்க, போகலாம். இறங்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொன்ன இடம் இதுதான், வாங்க. இதாங்க இதாங்க நீங்கள் சொன்ன அட்ரஸ், போங்க. சொல்லு மச்சி, எங்க இருக்க? டேய், நம்ம ஃபேவரட் ஸ்பாட்ல தான்டா இருக்கேன். நீ எங்கடா இருக்க? இங்க பக்கத்துல பட்சி ஏதாவது மாட்டுதான்னு பார்த்துட்டு இருக்க மச்சி. டேய், இங்க ஒரு சரியான பச்சி மாட்டிக்கிச்சுடா. டேய், நீ உடனே கிளம்பி வா, நம்ம கேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னடா சொல்ற? நீ எங்கேந்திரா பிக்கப் பண்ண? டேய், அதெல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம்டா, சீக்கிரம் கிளம்பி வாடா. சரி, பொண்ணு எப்படி? மச்சி, பர்தா போட்டிருக்கிறதால முழுசா எதுவும் தெரியல, ஆனா அவ கண்ணை பார்த்தா செம்மையா இருக்கா மச்சி. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நமக்கு என்னடா, நமக்கு தேவை ஃப்ரெஷ் பீஸ் தானே. அது கிடைச்சிருக்குல, சீக்கிரம் வாடா. ஓகேடா. என்ன இந்த பொண்ணை காணுமே, எங்க இருக்கா? என்னங்க ஞாபகம் இல்லையாடா? என்ன விட்டுடுங்கடா, விட்டுடுங்கடா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கடான்னு உங்க 5 பேர் காலியும் விழுந்து கதறினேடா. இந்த குரலை எப்படிடா மறந்த? என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை நாசம் பண்ண மிருகங்க தானடா நீங்க. அவங்க எல்லாருமே என்ன மாதிரி தானடா கெஞ்சி இருப்பாங்க. என்ன விட்டுடுங்கடான்னு கதறி அழுத்திருப்பாங்க. இங்க எல்லாரும் கதறலுமே ஒரே கதறல் தாங்கிறப்போ
ஏன் குரல் மட்டும் எப்படிடா உனக்கு அடையாளம் தெரியும்? எனக்கு ஒண்ணும் புரியலடி. உங்களால கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்திடா. நானே தாண்டா முதல் இரவணிக்கு உங்களால கெடுக்கப்பட்ட அதே விஜிடா. புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், புருஷனோட சந்தோஷமா வாழ போறோன்னு கனவு கண்டு ஏமாந்த அதே விஜிடா. கற்பு, மானம், நிம்மதி, சந்தோஷம்னு உங்களால எல்லாத்தையும் இழந்த அதே விஜிடா. நியாயத்துக்காக போராண்ட உங்க பணத்தால தோத்த அதே விஜிடா. வலிய பத்தி இப்ப தெரியுதாடா உனக்கு? அன்னைக்கு 5 பேரும் சேர்ந்து வெறித்தனமா என் மேல பாஞ்சீங்களேடா. அப்ப என் உடம்பு என் மனசும் எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. தப்பிக்க வழி தெரியாம அம்மா அம்மான்னு எப்படி எல்லாம் நான் துடிச்சிருப்பேன். அதே மாதிரி நீயும் துடிச்சு சாகணும். ஒண்ணும் பண்ணிடாத, விட்டு விட்டு. இதே வார்த்தைய சொல்லிதானடா நானும் அன்னைக்கு அழுதேன். என்ன பொண்ணா பாக்காதீங்கடா, உங்க அம்மாவை பாருங்க, உங்க அக்காவை பாருங்க, இல்ல தங்கச்சிய பாருங்கன்னு கதர்ந்தேனேடா. 5 பேர்ல ஒருத்தன் கூட என்கிட்ட இறக்கப்படலையேடா. நான் மட்டும் ஏன்டா உனக்கு இறக்கம் காட்டணும்? விஜய் விஜய் இவனை விட, நான் பாத்துக்கிறேன். டேய் விஜய் அந்த கையில விட்டுடா. ஏய் ஏய், இங்க வேட்டைக்கு கோழி ரெடியா இருக்குடா பசங்களா. அலெக்ஸ், அலெக்ஸ், தல, அலெக்ஸ், பூச்சி, அலெக்ஸ், பூச்சி. ஏய், இந்த பக்கம் போய் பாரு. அலெக்ஸ், டேய் அலெக்ஸ். ஏய், நீ இந்த பக்கமா போய் பாரு. அலெக்ஸ், அலெக்ஸ் எங்கடா இருக்கா? அலெக்ஸ், அலெக்ஸ். என்ன தல அலெக்ஸ காணோம்? என்னடா சொல்ற? எங்கடா போயிட்டான்? தல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு பூச்சியை காணும் தல. என்னடா பூச்சியை காணோம்? ஏய், இங்க தானடா வர சொல்லி சொன்னா. ஃபோன் பண்ணலாம். காணுமே தல. The subscriber cannot be reached at the moment. Please try again later. ஏய், நாட் ரீச்சபிள் வருதுடா. நாட் ரீச்சபிளா? ஏய், உன் ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணு. The subscriber cannot be reached at the moment. தல, எனக்கும் நாட் ரீச்சபிள் தான் வருது தல. எங்க போயிருப்பான்? என்ன தல? ஏய், எனக்கு ஒரே டவுட்டா இருக்குடா. ஒருவேளை நம்மள இங்க வர சொல்லிட்டு அவன் தனியா எங்கேயாவது போயிருப்பானா? அப்படிலாம் போக மாட்டான் தல. பூச்சியை பத்தி தெரியாதா? சரி, வா கீழே வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். சரி வாங்கடா.
யாரு? என்ன விஜய் இந்த நேரத்துல? அங்கிள் பூச்சியை தூக்கிட்டோம். வெளியில வண்டியில இருக்கான். வாங்க. விஜி, கோர்ட்ல நடந்ததையெல்லாம் உங்க சித்தப்பா வந்து சொன்னாருமா. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு எனக்கு மனசே ஆறலம்மா. நல்ல புருஷன், நல்ல மாமனார் மாமியார்னு உனக்கு அமைஞ்சு இருந்தோம். உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா. உன்னை நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்டாங்களே அந்த பாவி பசங்க. சித்தி அழாதீங்க சித்தி. அது எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு நான் புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் எல்லாத்தையுமே மறந்துருங்க. முடியலம்மா, என்னால முடியல. உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகையும் ஆத்திரமும் தாமா வருது. நான் வயிறெறிஞ்சி சொல்றேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின படுபாவிங்க நாசமா போயிடுவாங்கம்மா, நாசமா போயிடுவாங்க. நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் சித்தி. நல்லவங்களோட சாபத்துல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவும் நான் விட மாட்டேன். விஜய் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுது. நீ கொஞ்சம் உள்ள போயேன். சரிங்க. சாப்பிடுறியாமா? நாங்க உடனே கிளம்பணும் அங்கிள். சரி, பாலு இங்க இருக்காருமா? பாலு வண்டியில தான் இருக்காரு அங்கிள். கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அதில்ல அங்கிள், பாலு இங்க வந்தா அவனை யார் பாத்துக்கிறது? சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போனாங்க, என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியலையேம்மா. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணமேங்க. என்னமாமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. என்னங்க பண்றது? அதான் என்னன்னு தெரியலையே. ஆண்டவா. ஐயோ. விஜய், நீ ஒன்னும் கவலைப்படாதமா. இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல, இவனை இங்க இருந்து போக விடாம நான் பாத்துக்கிறேன். 2 வேளை மட்டும் சாப்பாடு கொடுங்க. அந்த சமயத்துல நீங்களும் சித்தி கூடவே இருங்க அங்கிள். சித்தியால தனியா இவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. புரியுதுமா, புரியுது. நீ சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்கும், கவலைப்படாத. தேங்க்ஸ் அங்கிள். என்னம்மா நீ? என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமைமா. இவனை கொல்லுன்னு சொல்லு, இப்பவே அவனை கொன்னு போட்டுறேன். அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சமயம் வரப்போ நானே என்ன பண்ணலான்னு சொல்றேன். சார், நாங்க கிளம்புறோம். போலாமா? அங்கிள், நாங்க கிளம்புறோம். எந்த பிரச்சனையும் வராது, நீ தைரியமா போ. ஏங்க, இவன் மயங்கி கிடக்குறான், போய் சாப்பாடும் தண்ணி கொண்டு வரீங்களா? ஆமா, சாப்பாடு வச்சு விருந்து வை. நீ இங்க என்ன பண்ண போற? போங்கங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? உங்களால சும்மாவே விடக்கூடாதா? ஏன்டா அந்த மாதிரி பண்ணீங்க? உங்களால போட்டாதான் சரி வரும். என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களா? நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. சாவுடா, சாவு. எந்திரடா, எந்திரடா, எந்திரடான்னு சொல்றல. உனக்கு சோறு தண்ணி கேக்குதா? உனக்கு சோறு தண்ணி? கெடுத்தவனுக்கே சோறு தண்ணி கொடுக்க சொல்லிருக்காடா என் மாவ. அவ்வளவு நல்ல மனசுக்காரிடா அவ. ஐயோ, அவளை போய் இப்படி அழ வச்சிட்டீங்களேடா. நீயும் அதே மாதிரி அழணும்டா. நீயும் அழணும்டா. நீயும் அழணும்டா. அழுடா, நீ அதே மாதிரி அழுது துடிக்கணும்டா. செத்து தொலைடா ராஸ்கல், செத்து தொலை.